அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அற்புதமான ஆண்டவரே ஷாலும் எழுப்புதல் சபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே அப்பா முன்குறித்த தேவன் ஆண்டவரே, இந்த சபையும் கர்த்தர் தாமே நீ முன்குறித்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான ஊழியக்காரரும் ஆண்டவரே ஊழியக்காரியம் ஆண்டவரே அட குடும்பங்களையும் கர்த்தர் தாமே இந்த நாளில் எடுத்து பயன்படுத்தி கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசுவீராக. அடியாலே மறைத்து நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 28, 29 ஒருவர் வாசிப்போம். இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி, பவுல் சொல்ற பிறகு இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையிலே, ஹல்லேலூயா, பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையின்படி இந்த ஷாலும் எழுப்புதல் சபையை உருவாக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. அவர் இந்த காரியத்தை உருவாக்கி என்ன பண்ணாரு? இந்த காரியத்தை அவர் கையிலே ஒப்புவித்து உங்கள் ஊர் வழியாய் தானியாவுக்கு வருவேன். ஹல்லேலூயா. அந்த தானியாவை போட்டுட்டு அப்படின்னா இந்த ஐயப்பன் தாங்கள் இருக்கிற போரூர் பக்கம் வந்திருக்கு. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக எங்க வந்திருக்கோம்? நம்ம அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையிலே, பாருங்க, பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாய் தானியாவுக்கு போவேன். நான் உங்களிடத்துக்கு வரும்போது, ஹல்லேலூயா, என்ன சுவிசேஷம்? நம்ம கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தான் தேவன் நம்மளை முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியங்க. அவருடைய சுவிசேஷத்தை, இயேசுவின் ரட்சகருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக சம்பூரணமாக ஆசீர்வாதத்தோடு, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகள் யாவரையும் தேவன் சம்பூரணமாய் என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் குறையான ஆசீர்வாதம் அல்ல. நம்ம நினைப்போம் சபையை தொடங்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டம் தெரியுமாங்க. ரொம்ப பயங்கரமான ஒரு போராட்டம் வரும். தேவனுடைய சமூகத்தில் தேவன் இந்த 3 ஆண்டு காலமும் அருமையாய் நம்முடைய ஊழியக்காரை தேவன் நடத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. இதில் எவ்வளோ பாடுகள் பிரச்சனைகள்லாம் எனக்கு தெரியுமா? ஆனால் அதையெல்லாம் கடந்து வரும்படியாக அவங்க கேட்பாங்க. அருமையான மகள் என்னை கேட்கும்போது, ஏன் இந்த பாடுகள் எனக்கு அப்படின்னு. அந்த பாடுகள் வரும்போது தாங்க நமக்கு ஒரு விசுவாசம் அதிகமாகும். ஹல்லேலூயா. சரி, இதை விட நம்ம என்ன பண்ணுவோம்? வைராக்கியமாக எழுந்து நிற்கணும், இன்னும் ஊழியம் செய்யணும். எது வந்தாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருக்காக நிற்பேன். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், எப்படிப்பட்ட அலைகள் வந்தாலும் சரி, சுனாமி வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, காட்டுக்குள்ள சிங்கம் வரும். ஆனால் திராட்சை செடிக்குள்ள என்ன வராது? சிங்கம் வராது. ஹல்லேலூயா. ஒரு அழகான ஒரு திராட்சை தோட்டம் என்றால் அது சபை. அந்த சபைக்குழுக்கு விரோதமாக என்ன வரும்? சத்துரு போராட்டங்கள், ஏகப்பட்ட போராட்டம் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் ரெண்டே ஆணி வருங்க. ஒன்று ஸ்தோத்திரம், ஒன்று அல்லேலூயா. இதை மட்டும் நீ போட்டேன்னு வச்சுங்களேன், அல்லேலூயா என்றாலே நமக்கு வெற்றி. தேவன் வெற்றியை கொடுப்பாரு. நம்ம இப்போ அல்லேலூயா சொல்கிறதுக்கு அசிங்கப்படுவோம். என்னடா அல்லேலூயா சொல்லணுமா அப்படின்னு யோசிப்போனா, அல்லேலூயா நீ சொல்லிப்பாரு. உன் வாழ்க்கையும் சரி, உன்னுடைய ஊழியத்திலும் சரி, உன் படிப்பு காரியத்திலும் சரி, நீ போகிற பாதிலும் சரி, அந்த அல்லேலூயான்னு சொன்னாலே தேவனே ஆண்டவர் பாப்பா என்ன மகிமைப்படுத்திட்டா. அல்லேலூயா, என்ன மகிமைப்படுத்திட்டாங்க. அந்த சபை பாருங்க, ஜெபிக்கிறாங்களே, அல்லேலூயா 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 சொல்கிறாங்க. அல்லேலூயா. அதுதான் ஐயா சொல்வார், 3 அல்லேலூயா சொல்லுவார். ஒன்று பிதாவுக்கு, ஒன்று குமாரனுக்கு, ஒன்று பரிசுத்தாவிக்கு. அல்லேலூயா. அந்த நம்ம அல்லேலூயா சொல்லும் போது பாருங்க, நான் ஆண்டவர் அப்படியே எனக்கு நிறைய பிரச்சனை வரும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், அவ்வளோதான். ஆண்டவரே அல்லேலூயா. உனக்கு தெரியும் எல்லாம் ஆண்டவர். அவருக்கு தெரியாது ஒன்றுமே இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு போரூரில் இந்த மாதிரி ஒரு ஷாலும் எழுப்புதல் சபையை உருவாக்கி தேவன் அருமையான ஒரு ஊழியக்காரர் கையில் ஒப்பு கொடுக்கணும்னு தேவ சித்தம். அல்லேலூயா. அதில் இந்த 4ஆம் ஆண்டில் என்ன இன்னைக்கு கூட்டின்னு வந்து பேசணும்னு அதை விட தேவ சித்தம். இன்றைக்கி நான் வரவே மாட்டேன்னு சொன்னேன். இன்றைக்கி மீட்டிங் எனக்கு இருக்குது, வர முடியாது அப்படின்னு. என்னை கேட்காம கொள்ளாமே என்ன பண்ணிட்டாரு? புக்கிங் பண்ணுற ஒரே ஆள் அவர் தான். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், இன்றைக்கி மீட்டிங்கு, இன்றைக்கி பயங்கர ஷெட்யூல், எனக்கு என்னால் வரவே முடியாது. நான் ஜெபிக்கிறேம்மா, அம்மா வந்துடுவீங்க. ஹல்லேலூயா. ஆனால் பாருங்கள், அவருடைய விசுவாசம். ஹல்லேலூயா.
நான் வேண்டான்னு சொன்னாலும் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் என்னை கொண்டு வந்துட்டார். அதெல்லாம் நம்ம என்னென்ன காரியத்துக்காக தெய்வ சமூகத்தில் நம்ம நிற்கிறோமோ கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்காது. நம்ம வசனத்தை வாசிப்போம். 29 வசனத்தை, நான் உங்களிடத்திலே வரும்போது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை, அப்போ நம்ம பிரசங்கம் செய்யறோம்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்னா ஆண்டவர் நம்மளே சம்பூரணமாய் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா மக்களுக்கும் ஆசீர்வாதம் தேவன் கொடுப்பார். ஆண்டவரே முதலாவது நீ என்னை ஆசீர்வதிங்க. நம்முடைய யாக்கோபு தகப்பன் சொன்னார், என்ன சொன்னார்? ஆண்டவரே வேணாம் என் சபையை ஆசீர்வதிங்க சொன்னாரா? இல்லை, முதலாவது என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிக்க விட்டால் ஒழிய நான் உன்னை விட மாட்டேன். அந்த மாதிரி ஒரு வைராக்கியம் வந்து நம்ம உட்காந்துன்னு வச்சிங்களேன், 4ஆம் ஆண்டு சபை இங்கே நடக்காதுங்க, இதை விட பெருசாக நடக்கும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். என் மகன் விசுவாசிக்கிறாரா என்னன்னு தெரியாது, ஆனால் விசுவாசிப்பாங்க. அல்லேலூயா. நம்ம விசுவாசம் தாங்க பெருசு. நம்ம எல்லாம் சொல்லுவோம் தான், ஆனால் பின்னாடி பிரச்சனை வரும்போது தான் தெரியும் அந்த விசுவாசம் அப்படியே ஒரு ஆட்டம் காணும். நம்ம நிற்போம் என்று சொல்லும்போது நம்ம விழாது இருக்க கடவுள். அல்லேலூயா. ஆண்டவர் மேல் நில்லுங்க, விசுவாசத்தை நில்லுங்க. ஆண்டவரே நீங்கள் சொல்லிட்டீங்க கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நான் பூரணமான ஆசீர்வாதத்தோடு நான் ஆண்டவரே இந்த சபையில் 4ஆம் ஆண்டு ஆசீர்வாதத்தை நான் கேட்குறேன். எனக்குள்ளே இருக்க எல்லா குறைகளையும் நிறைவாக்கி ஆண்டவரே பூரண ஆசீர்வாதத்தை என்னுடைய ஷாலும் சபைக்கும் ஆண்டவரே சபை மக்களுக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கர்த்தர் கொடுப்பார் என்று விசுவாசித்தால் தேவன் அப்படியே செய்வார். அல்லேலூயா. பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, உங்க குறையெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாரா? குறையாக்குவாரா? நிறைவாக்குவாராம். அல்லேலூயா. தண்ணீரை நிரப்புங்கன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். அவங்க பாருங்க விசுவாசத்தோடு அந்த சீஷர்லாம் தெரியும் ஆண்டவரால் எல்லாமே செய்ய முடியுங்க. இந்த ஷாሎም சபையில் இருக்க குறையெல்லாம் நிறைவாக்குவார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த 4ஆம் ஆண்டுல கர்த்தர் நீங்க போடுற துதியும் ஆராதனையும் ஜெபமோ அப்படி நிரம்ப செய்வாராம் ஆத்துமாக்களை. அல்லேலூயா. விசுவாசத்தோட ஆண்டவரே இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நீங்க அற்புதம் செய்து பூரணமான விசுவாசத்தையும் ஆண்டவரே பூரணமான ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே பூரணமான சபை மக்களை என் சபையை நிரப்புவீர் என்று விசுவாசிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. நிச்சயமாய் கர்த்தர் உன்னுடைய குறைகளை கர்த்தர் நிறைவாக்குவார். அல்லேலூயா. நம்ம ரொம்ப நொந்து போயிட்டு எங்கே போவோங்க? சபைக்கு தான் போவோம். கர்த்தர் எனக்கு யாவையும் செய்வார். அல்லேலூயா. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், பொய்யாய் ஒரு நாளும் சொல்லவே மாட்டார். அந்த மாதிரி ஷாலும் எழுப்புதல் சபையை உருவாக்க கர்த்தர் உண்மை உள்ளவராக இருப்பார். அல்லேலூயா. ஆனால் அவர் சமூகத்தை விட்டு நம்ம வெளில போகும்போது தாங்க பிரச்சனை. அப்படியே ஆடல் பாடல் சந்தோஷம் துதி இதெல்லாம் இருக்க நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் பாருங்க இன்றைக்கி இந்த 4ஆம் ஆண்டில் தேவன் நம்ம கொடுக்க போகிறது நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி அந்த கல்யாணத்திற்கு போனாரோ, போய் அந்த திராட்சை ரசங்களை என்ன பண்ணார்? தண்ணீர், வெறும் தண்ணி தான். அவர் தெரியும், அந்த ஊற்றுனாங்க பார்த்தீங்களா, அவருக்கும் தெரியும் தண்ணின்னு. அதை மொண்டு கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் இந்த 4ஆம் ஆண்டு என்ன பண்ண போறாரு? இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் இந்த ஆசீர்வாதத்தை தேவன் மொண்டு அநேகருக்கு நீங்கள் கொடுக்கும்படியாக தேவன் செய்வார். அல்லேலூயா. இதை கொடுக்கும் போது மணவாளனை பாருங்க, அந்த வசனம் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. மணவாளனை அழைத்து முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து பின்பு என்ன பண்ண ருசி குறந்தை கொடுப்பார்களே என்று சொன்னாலாம். யார் அழைச்சார்களாம்? மணவாளன். அந்த மணவாளன் தாங்க கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து நம்ம சபையில் இருக்கிற வரைக்கும் நம்முடைய திராட்சை ரசத்தோட ருசி குறையவே குறையாதுங்க. ஷாலும் எழுப்புதல் சபையை விட அந்த ருசி குறையவே குறையாது. அல்லேலூயா. இந்த சபையில் தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுகிறது, தேவனுடைய ஆசீர்வாதம் ஊற்றப்படுகிறது. அல்லேலூயா. அவருடைய அபிஷேகம் ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த தேவன் இந்த நாளிலே பெரிய காரியங்களை செய்வார் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சம்பூரணமான ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை விசுவாசிங்க, பக்கத்துல கையை கொடுங்க, ஆண்டவர் எனக்கு கொடுக்க போகிறார். இன்னொரு வசனம் வாசிப்போம். எரேமியா 31:25 வாசிப்போம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் விடாய்த்த ஆத்துமாவை, அல்லேலூயா. நம்ம நினைப்போம் ஐயோ ஒரு ஆத்மா நொந்து போயிடுச்சுன்னு சொல்லி அந்த விடாயத்து இருக்கும், அதுக்கு என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி. இதுக்காக ஒரே ஒருத்தர் பாருங்க, நம்ம தாங்க ஊழியக்காரன் தான் கஷ்டப்படுவோம். ஆண்டவரே அந்த ஆத்மா ஆண்டவரே பிழைக்கணும், ஆண்டவரே அந்த ஆத்மா ஆண்டவரே நல்லா இருக்கணும், ஆண்டவரே அந்த ஆத்மா ஆண்டவரே அப்பா சம்பூரணமாய் ஆஸ்வதிக்கப்படணும், ஆண்டவரே அந்த ஆத்மா சமாதானமாக இருக்கும் என்று சொல்லி அந்த ஊழியக்காரன் ஜெபிப்பான். அந்த விடாய்த்த ஆத்மாவை
சம்பூரமா ஒண்ணுமே இல்லை, நான் என்ன செய்வேன்னு சொல்லி வரும்போது ஆண்டவர் அந்த சபை அந்த ஆத்துமாவை என்ன பண்ணுவாராம், விடாய்த்து வந்து ஆத்துமாவை சம்பூரம் அடைய செய்து தொய்ந்த என்ன பண்ணுவாராம், தொய்ந்து போது பார்த்தீங்களா, அந்த ஆத்துமாவை என்ன பண்ணுவாராம், தொய்ந்த ஆத்துமாவை நிரப்புவாராம். அல்லேலூயா. இன்னைக்கு நீ நொந்து வந்திருக்கலாம், ஆண்டவரே அவர் வேற சொல்லிட்டாரு 4ஆம் ஆண்டு சபைக்கு வரணும்னு சொல்லிட்டு, சரி நான் போகிறேன். ஆனால் இன்னைக்கு நீ வந்த பற்றியா தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க உனக்கு தேவன் இன்னைக்கு சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எந்தெந்த காரியங்கள் உனக்கு நடக்கலையோ அதை இன்னைக்கு சொல்லி பாருங்க. ஆண்டவரே, நீங்கள் வேதத்திலிருந்து சொல்லி கொண்டிருக்க இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, இந்த காரியம் எனக்கு நடக்கணும். அல்லேலூயா. என் சத்துரு ஆண்டவரே அவன் அழியணும். ஆண்டவரே, எனக்கு இருக்கிற போராட்டம் ஆண்டவரே நீக்க பண்ண. ஆண்டவரே, என் கையின் பிரயாசத்தை நீங்கள் ஆண்டவரே சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்கப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, நான் ஆண்டவர் நம்புகிறேன்னு சொல்லி விசுவாசத்தோட கேட்கும் போது கர்த்தர் மெய்யாகவே இன்றைக்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் 10 குஷ்டரோகி என்ன பண்ணாரு, சுகப்படுத்தினாரு. ஆனா பாருங்க, ஒருத்தர் வந்து என்ன பண்ணாங்க, நன்றி சொன்னாங்க. அதுதாங்க ஊழியத்தின் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். ஆண்டவர் எங்களுக்கு செய்கிற ஆசீர்வாதத்தை சபையில் இருக்க உங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு சம்பூரமான ஆசீர்வாதத்தை கொடுப்பீங்கப்பா, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நீங்கள் கொடுங்கப்பான்னு சொல்லி பாருங்க. இன்னைக்கு நீ எந்த நிலைமையில வந்திருந்தாலும் சரி, அதை பார்த்து உனக்கு அதை விசாரித்து உன்னை பூரணமாய் தேவன் நடத்துவார். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் தேவன் ஒரு காலம் நம்மளை விடவே மாட்டார். ஏன்னா அவர் நியமித்துட்டார். என்னன்னு, இந்த சாலும் சபையே நடத்தணும். அல்லேலூயா. இந்த சாலும் சபையே கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிக்கணும். அப்ப பாருங்க, ஒவ்வொரு ஊழியக்காரைய கர்த்தர் அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உன்னை அழைச்சிட்டார்னா அவர் விட்டுட்டு போயிடுவாரா, விட்டு போக மாட்டார், கூடவே வருவார். நீ வா, நான் உனக்கு செய்கிறேன், நான் உனக்கு செய்கிறேன், நான் உனக்கு கொடுக்குறேன், நான் உனக்கு சபையில் மாத்தமா கொடுக்குறேன். ஆனால் அதற்கு காரணம் நம்ம முழங்கால். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருப்பா, நம்ம ஜெபிக்கவான். அப்படி இல்லை, முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு உனக்கு ஆத்துமாவை கொடுப்பார். அல்லேலூயா. உன் சபை பெருக செய்வார். அல்லேலூயா. உன் சபையில் இருக்கிற எல்லா துயரங்களையும் குறைகளையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரா, மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லைங்க. ஒவ்வொரு அடிகள் எடுத்து வைக்கும் போதெல்லாம் பாருங்க, நான் யோசிப்பேன், இன்னைக்கு என்ன நடக்க போகுது, இன்னைக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நடக்கும்னு நினைப்பேன், டிஃப்ரெண்ட்டாக நடக்கும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் நம்மளை எப்படின்னா, ஒரு பொண்ணு இருக்குது பாருங்க, அதை அவள் பயங்கரமாக புடமிடுவார். ஊழியக்காரோட வாழ்க்கையும் சபையும் வச்சிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்படியே புடமிட்டுட்டே இருப்பார். ஆனால் பாருங்க, அது புடமிட்டு பார்க்கும்போது அது அழகான பொண்ணாக விளங்கும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த சபையில் இருக்கிற போராட்டம், பிரச்சனை, என்னென்ன காரியம் இருந்தாலும் சரி, அதை எல்லாம் கர்த்தர் மாற்றி இன்னைக்கு இந்த சபையை ஒரு பொண்ணாக விளங்க செய்வார். அதான் சம்பூரமாய் தேவன் கொடுப்பாராம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரே, நான் வந்திருக்கிறேன் சுவாமி, நிஜமாகவே தேவன் என்னை ஆசீர்வதிப்பீர், அற்புதங்களை செய்வீர் என்று சொல்லி பாருங்க, கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 68ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். தேவனே, அல்லேலூயா. அதுக்கு மேல உள்ள வசனத்தை படிப்போம். 8 வாசிப்போம். பூமி அதிர்ந்ததாம். அல்லேலூயா. பூமி அதிர்ந்தது, தேவனாகிய உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது, இஸ்ரவேலா இருக்கிற தேவனுக்கு முன்பாகவே சீனாய் மலையும் அசைந்தது. தேவனே என்ன பண்ணுவாரா, அது நம்ம நினைப்போம், ஒருவேளை மழை நமக்கு வெள்ளம் வந்துருமான்னு. அந்த மழை இல்லைங்க, இது வானத்திலிருந்து நம்மளுடைய சபைக்காகவும் சபை பிள்ளைகளுக்காகவும் தேவன் கொடுக்கிற சம்பூரணமான மழை. அல்லேலூயா. வானத்தை அண்ணாந்து பார்த்தா என் தெய்வம் எனக்காக யாவையும் செய்வார். அல்லேலூயா. வானத்தை அண்ணாந்து பார்த்து நம்ம பாருங்க, பார்க்கும்போது ஆபிரகாம் சொன்னாரு, அங்க நட்சத்திரத்தை பாரு, அது என்ன கூடுமான்னு கேட்கிறாரு. அந்த மாதிரி தேவன் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கர்த்தர் என்ன பண்ண, பெருக செய்வாராம். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. வாசிப்போம். தேவனே, சம்பூரணமான மழையை பெய்ய பண்ணினீர். அல்லேலூயா. ரொம்ப ஊழியம் செஞ்சு எழுத்திடுவோம், என்னப்பா ஒன்றுமே நடக்கலை, அற்புதமே நடக்கலைன்னு நினைக்கிறோம். பார்த்தீங்களா, இழைத்து போன உம்முடைய சுதந்திரத்தை
அல்லேலூயா. அவர் திடப்படுத்துவாராம். நீ எப்படி இருக்கிற, சோர்ந்து போயிட்டியா, உன்னை திடப்படுத்துறேன். உன்னை ஊழியத்தில் தடுக்கி விழுந்துட்டியா, உன்னை தூக்கி எடுக்கிற. ஊழியத்தில் பாதையில் உனக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கா, அதை உன்னை என்ன பண்ணுவேன், சரி பண்ணுவேன். அல்லேலூயா. நம்ம போகிற பாதை எல்லாம் கர்த்தர் முள்ளுகளாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் எடுத்து போட்டு நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்ம மேல் வைத்த பிரியம், அவர் வைத்த அழைப்பு, அவர் நம்மளை கூப்பிட்டார், ஒளித்திருந்து கூப்பிட்டார். பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து அவருடைய பணியை பண்ணிக்கிட்டே இருக்கோம். பார்த்தீங்களா, இதோடைய ஆசீர்வாத தேவன் நமக்கு மழையை சம்பூர்ணமாய் பெய்ய பண்ணுவாராம். ஆண்டவரே, என்னோட சபை இன்னைக்கு ஆண்டவரே குறைபாடாக இருக்கு. ஆண்டவரே, என் சபை கட்டப்படாமல் இருக்கு. ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஆண்டவரே ஒரே போராட்டம். ஆண்டவரே, என் குடும்பம் இன்னும் கட்டப்படாமல் இருக்கு. ஆண்டவரே, என் குடும்பம் உடைக்கப்பட்டு இருக்கு. ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்க எல்லா பிள்ளைகளும் பிரிஞ்சு இருக்காங்க. ஆண்டவரே, இதெல்லாம் ஆண்டவர் சேர்ப்பீர் என்று சொல்லி பாருங்க. இன்றைக்கு தேவன் எல்லாவற்றையும் ஒன்று சேர்க்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இவ்வளோ பெரிய ஒரு ஆண்டவர் நம்ம வச்சுட்டு இருக்கோங்க. அப்போ யார் நம்ம பெரிய ஆளுங்க? சின்ன ஆளா பெரிய ஆளா? பெரிய ஆளுங்க. அப்படி போகும்போது ஒரு கெத்தாக போகணும். அல்லேலூயா. என்னப்பா நேற்று நைட்டு ஏதோ மீட்டிங் போயிட்டு வந்தாங்க போல இருக்கு, என்ன இவ்வளோ கெத்தாக இருக்காங்கன்னு. எனக்குள்ள என் தேவன் பெரிய காரியம் செய்தார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களே, நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி 2 நாளாக ஜெபிச்சேன். என்னென்னு, ஆண்டவரே நான் சபைக்கு போகிறேன். ஆண்டவரே, இன்னும் அவருடைய நோக்கம் இல்லாமல் தேவன் எங்கேயுமே கொண்டு போக மாட்டார். அல்லேலூயா. அப்போ ஷாலம் எழுப்புதல் சபைக்கு இங்கே கொண்டு வந்திருக்கிறாருன்னா ஏதோ ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். அப்போ இந்த சபையை அவர் என்ன பண்ண போகிறாரு? திடப்படுத்த போகிறார். இந்த சபையை தேவன் ஆஸ்வதிக்க போகிறார். இந்த சபையில் இருக்க மக்களை தேவன் என்ன பண்ண கண்ணோக்கி பார்க்குறார். அல்லேலூயா. இந்த 4ஆம் ஆண்டில் தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆண்டு விழா கொடுத்துருக்காரு. என்னென்னு, ஆண்டவர் ஆஸ்வதிக்க போகிறார், சம்பூரத்தை கொடுக்க போகிறார், சம்பூர்ணமான மழையை பெய்ய பண்ணுவார். நீ விடாய்த்து போன ஆத்துமாய் தேவன் நொந்து போயிட்டியா, அதை கர்த்தர் என்ன பண்ணுவாராம், சம்பூர்ணமாய் ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. உண்மையிலே ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். 16 பெற்று சுகமாக இருன்னு சொல்லுவாங்க. அப்போ பாருங்கள், 16 ஆசீர்வாதங்கள் பெறணும். நம்ம எல்லாம் மனசார வாழ்த்தோம், நல்லா இருமா 16 ஆசீர்வாதங்கள். நீ அடுத்த டைம் யாராவது கல்யாணம் பண்ணி வந்தால் சம்பூர்ணமாக இருமா, நீ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பாருங்க, பூரணமான ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்குறோம். அல்லேலூயா. அவங்களாவது 16 தாங்க கொடுத்தாங்க, நம்ம கொடுக்கறது கோடியாக கொடுக்குறோம். அல்லேலூயா. நிறைவாய் கொடுக்குறோம். குறையானது நம்ம கொடுக்கவே இல்லை, நிறைவானது கொடுக்குறோம். கொடுக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, தேவன் ஆண்டவரே நமக்கு என்னவா கொடுக்குறாரா? சம்பூர்ணமாய் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இன்றைக்கி ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கீங்கப்பா, நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, என்னையும் என் சபையிலும் ஆண்டவரே, என்னோட சபை பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். புரியுதா? இவங்க ஒரு நம்ம அப்பா அம்மா ஜெபிப்பாங்க, எங்கள் அப்பா அம்மாக்காக நான் ஜெபிப்பேன்னு சொல்கிறவங்க அப்படியே கையை ஏற்றலாமே. ஆனால் வேதங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது நினைக்கிற மற்ற பிள்ளைகளுக்காக திறப்பல் என்று ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இவர் உங்களுக்காக சபையில் திறப்பல் என்று ஜெபிக்கிறாங்க. என் ஆத்துமாவை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் ஆத்துமாவுக்கு இந்த காரியத்தை நடத்தி கொடுங்க ஆண்டவர் சொல்லும்போது கர்த்தர் மெய்யாக ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. அன்று சொன்ன, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உடனே உத்தரவு கொடுப்பாராம். அல்லேலூயா. அந்த சம்பூரணம் தாங்க நமக்கு வேணும். ஆண்டவரே, நீ சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்க ராஜா. ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவர் கேட்ட இந்த வார்த்தையின்படி நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, அடுத்த வாரம் வரும்போது நான் சாட்சி கொடுக்கணும். அந்த அம்மா பேசினாங்க, என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்திருந்த அந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்து கொடுத்தார். அல்லேலூயா. அந்த ஜெபங்கள் கேட்கப்பட்டது, அந்த விசுவாச வார்த்தை நான் கேட்டேன், என் சபை கட்டப்பட்டது. அல்லேலூயா. என்ன நம்ம கேட்குறோமோ அதை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நீ கேளுங்க, கொடுப்பார். ஆண்டு சொன்ன, கேட்காம கொடுப்பேன்னு சொன்னாரா? கேளுங்கள், அப்பொழுது கொடுப்பேன். அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பார். என்ன செய்கிற, என்ன பண்ணுறன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருப்பேன். அல்லேலூயா. ஊழியர் செய்கிற ஒவ்வொரு சபையாருக்கும் நான் ஜெபிப்பாண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிப்பாண்டவரே, ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கான ஜெபிப்பாண்டவரே. ஆண்டவரே, ஜெபிக்கிறதே என்னுடைய கடமை. நம்ம ஜெபிச்சாதாங்க கர்த்தர் அந்த அற்புதம் செய்வார். அன்று கேட்பார், நம்ம போகும்போது பரலோகம் போகும்போது நீ என்ன பண்ணன்னு கேட்பார், யாருக்கு ஜெபிச்சன்னு கேட்பார், என்னென்ன செய்தன்னு கேட்பார். அல்லேலூயா. அப்போ நம்ம போய் அங்கே ஒரு குற்றவாளியாய் நிற்கக்கூடாது. பேதுரு ஆண்டவர் சொன்னார், நீ என்னை 3 தரம் மறுதளிப்பேன். யார் கூவும்போது, சேவல் கூவும்போது 3 தரம் மறுதளிப்பேன்னு சொன்னார். அவன் 3 தரம் மறுதளித்தான். அல்லேலூயா. பிதாவை ஃபஸ்ட்டு மறுதளித்தான், 2வது இயேசுவை, 3வது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அந்த 3 முறையும் அவன் என்ன பண்ணான், மறுதளிச்சுட்டு ஆண்டவர் பார்க்குறார். அவன் சொன்னான், நான் உன்னை விட்டு எனக்கு உபத்திரம் வந்தால் நான் போக மாட்டேன் ஆண்டவர் என்ன. ஆனால் அவன் பண்ண காரியத்தை பார்த்து ஆண்டவர் திரும்பி பார்க்குறாரு. ஆனால் அவன் மனம் கசந்து அழுதான். ஆண்டவரே, இன்னைக்கு ஒருவேளை நீ தேவனை விட்டு வெளியே போயிருந்தாலும் சரி,
உலக காரியத்துக்கு போயிருந்தாலும் சரி, ஒருவேளை அவரை மறுதளித்து போயிருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டு சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே இன்னைக்கு நான் ஆண்டவரே மனக்கசந்து அழுகிற ஆண்டவரே, நீர் இன்னைக்கு என்ன பண்ணுங்க, என்னை ஆசீர்வதித்து சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு சொல்லி பாருங்க. ஆண்டவர் அப்படியே சாவி எடுத்து கொடுப்பார், கொத்து சாவி. அல்லேலூயா. அப்படிதான் எடுத்து கொடுத்துருக்காரு பேதுரு கையில். நம்ம போனால் உள்ளே என்ன பண்ணுவோம், என்கொயரே இருக்கக்கூடாதுங்க. நமக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது, கரையே இருக்கக்கூடாது, பாவமே இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு உகந்த பலியாக நம்மளை செலுத்தணும். அல்லேலூயா. ஆண்டவரே இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, இன்னைக்கு அந்த தாயார் பேசுனது போல் ஆண்டவரே என்னை உயர்த்துவீர் என்று விசுவாசிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் மெய்யாகவே உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 36:8 வாசிப்போம். உமது ஆலயத்தில் உள்ள, நம்ம எங்கே போகிறோமா, வீட்டில் இருக்கா, இல்லை, நம்முடைய சபையில் தாங்க அந்த சந்தோஷம் கிடைக்கும். அல்லேலூயா. அந்த சபையில் தான் சம்பூர்ணமாக இருக்குமா. எனது ஆலயத்தில் சம்பூர்ணத்தினால் எங்கே திருப்தி அடைவோம். இன்னைக்கு சபைக்கு வந்தேன், எனக்காக பேசினார். நான் காலையில் டெய்லி சபைக்கு போகும்போது ப்ரேயர் பண்ணிட்டு போவேன். ஆண்டவரே இன்றைக்கு உங்களுடைய தாசன் மூலமாய் நீ எனக்கு என்ன பேச போறீங்க. அல்லேலூயா. அவர் என்ன பேச போகிறான்னு யாருக்குமே தெரியாது, ஆண்டவருக்கு மட்டும் தெரியும். அப்போ நான் போய் கேட்பேன். இப்போ 2-3 வாரமாக சில காரியத்துக்காக நான் ரொம்ப போராடிட்டு இருந்தேன் ஆண்டவர் சமூகத்தில். அப்போ போகும்போதெல்லாம் கேட்பேன், ஆண்டவரே இன்றைக்கி நான் போகிறேன், தாசன் மூலமாக எனக்கு பேசுங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு. நான் போய் முழங்கால் படிட்டு அப்படியே ஜெபிச்சுட்டே இருப்பேன். அவர் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்போது அவர் எனக்காகவே பேசுவார். அல்லேலூயா. அவர் பேசுகிற தெய்வம், பேசாத கல்லும் மரமும் அல்ல. நம்முடைய ஆலயத்தில் சம்பூரணத்தினாலே, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரத்தினால் திருப்தி அடைவார்கள், உம்முடைய பேரின்ப நதியினால். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உனக்கு தாகமா இருந்தா என் இடத்துல வா. அல்லேலூயா. இந்த பண்டிகை நாளிலே நீ ஆண்டவர் சமூகத்தில் வந்து, ஆண்டவரே நான் தாகமா இருக்கிறேன்னு சொல்றது கொடுக்கும்போது, அவர் கொடுக்கிற தண்ணி என்ன உண்டாக்காது, உனக்கு தாகமே வராது. எந்தெந்த தாகத்தோடு ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிட போகிறீங்க, ஆண்டவரே இன்னைக்கு என்னுடைய ஆண்டவரே வேதனையோடு வந்திருக்க ஆண்டவரே, நான் போகும்போது ஆண்டவரே பேரின்ப நதினாலே ஆண்டவரே நிரப்பப்பட்டவளாய் போகணும் ஆண்டவரே, அப்படி சொல்லிட்டு போய் பாருங்கள். கர்த்தர் இன்னைக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய இடத்துல வெக்கப்பட்டு இருப்பேன், அந்த வெக்கப்பட்ட இடத்துல எல்லாம் தேவன் உன்னை நிமிர செய்வார். எங்கள் வீட்டில் எல்லாரும் என்னை ஒதுக்குவாங்க. ஏன்னு கேட்டால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்பேன், இது செய்கிற தப்பு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் ஃபேமிலியில் எல்லாருமே எங்கே போனாலும் எங்கேயாவது என்னை ஒதுக்கி பார்ப்பாங்க. ஆனால் என் ஆண்டவர் என்னை ஒதுக்கி பார்க்கவே இல்லை. உன்னை வேண்டான்னு தள்ளுகிற கல்லு தான் தலைக்கு மூளை கல்லாயிட்டு. அல்லேலூயா. உன்னை யாரெல்லாம் வேண்டான்னு சொல்லி உன்னை வெட்கப்படுத்தி உன்னை அவமானப்படுத்தி உன்னை தள்ளினார்களோ அவர்கள் மத்தியிலே கர்த்தர் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். அல்லேலூயா. நீ என்ன பண்ணுவ, வாளாக்காமல் உன்னை தேவன் தலையாக்குவார். இன்னைக்கு எல்லாத்துக்கும் நீ தலை. அல்லேலூயா. அப்போ கெத்தார்கள் எழுந்து நில்லுங்க. ஆண்டவர் என்னை சம்பூரணத்தினால் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யோவேல் 2:26 நம்ம ஒருவர் வாசிப்போம். யோவேல் 2:26 வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு, இது விட குறையா சாப்பிட்ருப்பீங்க. நான் சொல்றது 2 சாப்பாடு. ஒன்று ஆவிக்குரிய சாப்பாடு. இந்த நாள் முதல் கொண்டு இந்த சபையில் சம்பூரணமான வார்த்தைகள் வெளிப்படும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு வாக்கும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே அது அப்படியே நடக்கும். உங்கள் ஊழியக்காரனும் உங்கள் ஊழியக்கார் மூலமாகவும் பிள்ளைகள் மூலமாக இந்த சபைக்கு சொல்லுகிற ஒவ்வொரு வாக்கியம் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாசிப்போம். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு என்ன பண்ணுவீங்களா, ஒரு பெரிய ஏப்பம் விடுவீங்க. அந்த ஏப்பத்தை பார்க்கும்போது யோசிப்பாங்க, நம்மெல்லாம் இன்னைக்கு சம்பூரமாய் சாப்பிட்ருக்கோங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் 2 ஆகாரம். ஒன்று நம்ம ஆவிக்குரிய ஆகாரத்தை சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். இன்னைக்கு அங்கே திருப்தியாக நாங்கள் போக போகிறோம். ஆண்டவரே எங்கள் ஆத்துமா இன்னைக்கு நிறைவாக இருக்குது ராஜா. ஆண்டவரே சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்துருக்க ஆண்டவரே. நாங்கள் சம்பூர்ணமாய் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, அல்லேலூயா, இன்னைக்கு உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்காமல் இருந்துச்சுன்னா ஆண்டவருடைய இயேசுவின் நாமத்தினாலே உன் வாழ்க்கையில தேவன் அதிசயங்களை கட்டளிடுவார். அல்லேலூயா. உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த, அல்லேலூயா, உடனே உடையருவீங்க, கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்துட்டார். அல்லேலூயா. உடனே உங்க பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுவீங்க, என்னன்னு, ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்தார், அந்த வார்த்தையை கேட்டு எனக்கு அற்புதம் செய்தார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நடத்தி வந்து என்ன பண்ணுவாரா, உன்னை அற்புதமாய் நடத்துவார். அல்லேலூயா.
இன்னைக்கு அவருடைய ஜனமாய் இருக்க நீங்களும் நானும் வெக்கப்பட்டு போக மாட்டோம். வெக்கப்பட்டு போகிறது நம்ம சத்ரு. அல்லேலூயா. வெக்கப்பட்டு போகிறது உன்னை யாரெல்லாம் புறம்பே தள்ளினாங்களோ அவங்க வெக்கப்பட்டு நிற்பாங்க. யார் நீ உதவ மாட்டேன்னு சொன்னாங்களோ கர்த்தர் அவங்க மத்தியிலே நீ உன்னை உயர்த்தின பண்ணவரா, வெக்கப்பட்டு நீ போவது இல்லை. அல்லேலூயா. அப்போ நமக்கு தேவன் இன்னைக்கு அற்புதமான திருப்தியான ஆகாரத்தை கொடுத்துருக்கிறார். ஆண்டவரே, இன்னைக்கு உங்களுடைய சமூகத்தில் எனக்கு திருப்தியான ஆகாரம் கொடுத்துருக்கீங்கப்பா, நாங்கள் அதை முடிச்சுட்டு எங்களுக்கு வயிற்றுக்குள்ள ஆகாரத்தை அருமையான ஊழியக்கார் கொடுப்பார். அல்லேலூயா. 2 பெசி நான் சொன்ன பற்றி வரும்போதே சொன்ன 2 காரியம். ஒன்று சபைக்கு பர்த்டே, பாஸ்டம்மாக்கு பர்த்டே. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நான் பூரணமாக இருப்பேன், சம்பூர்ணமாக இருப்பேன். சம்பூர்ணமாக ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்துருக்காரு. அவர் நடத்துவேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு அதிசயம் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. என் இனிமேல் துன்பம் கிடையாது, துயரம் கிடையாது, என் சத்துரு கிடையாது, நான் வெக்கப்பட்டு நான் போக மாட்டேன் என்று சொல்லி நம் யாவரும் அப்படியே கண்ணை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, தேவ வல்லமை ஆண்டவரே, இந்த சபையில் ஆண்டவரை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உடைய அக்கினி ஆண்டவரே அப்பா வானத்திலிருந்து இறங்கி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை தொடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எந்தெந்த பிள்ளைகள் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீரோடு ஆண்டவரே பலவீனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே மேலும் கர்த்தருடைய ஆண்டவரே பரிபூர்ண ஆண்டவரே ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொடுவீராக ராஜா. ஆண்டவரே உம்முடைய கரத்தினாலே தொட்டு பிள்ளைகளை உயர்த்தி ஆண்டவரே கர்த்தரை நிச்சயமாய் நடத்தினார், கர்த்தரை ஆசீர்வதித்தார், கர்த்தரை நடத்தினார். முடிவு மட்டும் என் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னது போல ராஜா கர்த்தாவே, இன்றைக்கு ஆண்டவரே கேட்கப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் ஆண்டவரே சபைக்கும் சபையில வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்படியே பலிக்கும்படியாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே சம்பூரண ஆசீர்வாதம் நிரப்புவீராக. ஆண்டவரே கர்த்தருடைய வானம் திறக்கப்பட்டு ஆண்டவரே கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே அப்போ சம்பூரணமாய் பொழிகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமையால் தொடுவீராக. ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே இந்த பிள்ளைகளை கரம் பிடிப்பீராக. ஆண்டவரே சபைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார கிரியிலும் பொல்லாத கிரியிலும் ஆண்டவரே கர்த்தர் தாமே ஆண்டவரே அழித்து ஆண்டவரே ஒரு ஜெயத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜெய கிறிஸ்து எப்பொழுதும் சபையில் ஆளுகள் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இப்ப இருக்கிற ஆத்துமாவை காட்டிலும் ஆண்டவரே பல கோடி ஆத்துமாவை கர்த்தர் சபைக்கு கொடுத்த ஆண்டவரே கர்த்தர் இன்றும் உயிரோடு இருக்கிறீர். ஆண்டவரே சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர் நிரூபிப்பீராக ராஜா. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம், பொறுப்படுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. 2ஆம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என் சாது பால் சாலமன்.